கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவரை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி ஒரு சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். நமக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலை 7 மணி முதல் 9 மணி வரை பரிசுத்த ஆராதனையும் மற்றும் முதலாவது வாரத்தில் திருவிருந்த ஆராதனையும் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, வாரந்தோறும் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நாட்களிலே வீடு சந்திப்பு ஜெபமும் குடும்ப ஜெபம் நடந்து வருது. இதில் யாரும் பங்கு பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. போன வாரத்தில் நாம் ஒரு சிறப்பான ஜெப கூட்டத்தை வைத்திருந்தோம். நம்முடைய தேவாங்க சத்தியாரினங்கள் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து கூடி அந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தோம், ஜபித்தோம். ஏறக்குறைய 25 நபர்களுக்கு மேலாக அந்த ஜபத்தில் கலந்து கொண்டார்கள். அன்றைக்கு வந்தவர்கள் எல்லாருக்கும் அது மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தொடர்ந்து நமக்கு ஏப்ரல் மாதத்தில் மீண்டும் அந்த கூடுகை இருக்கும். ஆகவே அதிலேயும் ஜனங்கள் கலந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி நான் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நாம் இன்று வாசித்த அந்த சங்கீதத்துக்கு நாம் கடந்து வருவோம். சங்கீதம் 55ஆம் சங்கீதம். அதில் ஒரு குறிப்பு இருக்கிறது. நிகழ்நோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கில் என்னும் சங்கீதம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். போன வாரம் நாம இந்த சங்கீத ரசனையை கேட்டோம். அங்கே தாவீதுக்கு விரோதமாய் சவுலே எழுப்புகிறார். தாவீதுக்கு விரோதமாக யார் எழுப்புகிறார்? சவுல் எழுப்பி தாவீதை கொலை செய்வதற்கு அவன் தேடி போகும்போது அவன் சீப்பூர் என்கிற ஊரிலே போய் என்ன செய்கிறான்? மறைந்து கொண்டிருக்கிறான். அந்த ஊரில் இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்படுகிறது. சவுல் என்ன செய்கிறான்? தாவீதை கொலை செய்ய அவன் புறப்பட்டு போகிறான். அப்படி புறப்பட்டு போகும்போது இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை கொலை செய்யும்படி பெலிஸ்தியர் என்ன செய்யறாங்க? எழும்பி வந்து தேசத்துக்குள்ள ஊடுருவி கொள்றாங்க. இந்த செய்தியும் சவுலுக்கு போன உடனே சவுல் என்ன செய்யறான்? தாவீதை கொலை செய்வதை விட்டு திரும்பி தன்னுடைய தேசத்துக்கு என்ன செய்யறான்? வந்து இந்த பெலிஸ்தரோடு கூட யுத்தம் பண்ணவன் ஆயத்தமாகிறான். அப்போ நமக்கு விரோதமா யார் எழும்புகிறார்களோ அவர்களை கர்த்தர் தடுப்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு வேற ஒரு பிரச்சனையை ஆண்டவர் கொடுத்துருவார். அவன் அந்த பிரச்சனையே போய் அதுல இருந்து வெளியே வர முடியாம நம்மளை குறித்து அவன் மறந்தே போயிடுவான். இல்லையா? இப்போ அப்படி செய்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை குறித்து தான் போன வாரத்தில் கேட்டோம். இன்றைக்கும் தாவீது இந்த சங்கீதத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? தன் மீது இல்லாததையும் பொல்லாததையும் குற்றங்களையும் சுமத்தும் போது அதற்கு தாவீது எந்த பதிலும் சொல்லாமல் அதற்கு பதிலாக தேவனை நோக்கி அவர் என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறார். முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். தேவனே, என் ஜெபத்தை கேட்டவர்களும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதே. எனக்கு செவிகொடுத்து உத்தரவு அருளி செய்யும். சத்துருடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்து நிமித்தமும் தியானத்திலே முறையிடுகிறேன். என்ன இவரு முறையிடுறாரு? என்ன ஜெபிக்கிறாரு தேவனை நோக்கினா? கீழே சொல்றாரு. என்ன ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே, அவங்க என் மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. மரணதிகள் என் மேல் விழுந்தது. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது. அருக்களிப்பு என்னை மூடிற்று. அப்பொழுது நான் எனக்கு புறாமை போல் சிறைகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அலைந்து திருந்து வனாந்திரத்திலே தங்கி இருப்பேன். அப்போ இன்றைக்கு தாவீது சொல்றாரு, என் மேல பழி சாட்டுறாங்க. என் மேல என்ன செய்யறாங்க? பழி சாட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்ம மேல இல்லாததையும் பொல்லாதையும் என்ன செய்யறாங்க? சொல்லுகிறாங்க. அப்போ நம்ம செய்யாத ஒன்ன செஞ்சேன்னு சொல்லி நம்ம மேல பழி போடுறது. இதை இவன் செய்யவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை, இது இவன் தான் செஞ்சான்னு வேற யாரோ ஒருத்தர் செஞ்ச தவறை நம்ம மீது என்ன செய்யறாங்க? பழி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ வேற ஒருத்தர் செய்த தவறை நம்ம மேல பழியாய் சொல்லிவிட்டு நான் எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? போயிடுறாங்க. அடுத்தது குரோதம் கொண்டு என்ன செய்யறாங்க? பகைக்கிறார்கள். குரோதம்னா என்னன்னா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பழி வாங்குறது. குரோதம் என்ன? மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்ன செய்யறது?
பழிவாங்க. வெளியவே சொல்ல மாட்டாங்க. ஆனா என்னைக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், என்னைக்கு வாய்ப்பு கிடைக்கும், என்னைக்கு சமயம் கிடைக்குமோ அன்னைக்கு இவன் என்ன செய்வோம், கொலை செய்யணும், பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடய என்ன செய்வாங்க, திரிவாங்க. குரோதம் கொண்டு என்ன செய்வாங்களா, பகைப்பாங்களாம். அப்போ இப்படி தாவீதுக்கு விரோதமாய் அவர் மேல் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி பழி சொல்லி அவங்கள விரோதம் கொண்டு பகைக்கும் போது இந்த தாவீது சொல்றார், என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரண திகில் என் மேல் விழுந்தது, பயமும் நடுக்கும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. அப்போ ஒவ்வொரு நாளும் தாவீதின் மீது அவர்கள் பழி சாட்டுவதும் குற்றம் சுமத்துவதும் அவர் மீது நிறைய செய்யாததை செய்தேன்னு சொல்றதும் அவரை பகைப்பதுமே அவங்களுக்கு வேலையா இருந்திருக்குது. அப்போ தாவீதால அதை என்ன செய்ய முடியல, தாங்கிக்க முடியல. ரொம்ப பயமும் நடுக்கமும் அவனை என்ன செஞ்சிச்சு, பிடிச்சிருச்சு. மரண திகில் அவனுக்கு என்ன செய்தது, வந்தது. அப்போ அப்படி மரண திகிலும் நடுக்கமும் அருக்களிப்பும் வந்த உடனே நம்ம இனிமேல் இருக்கிறது சரியில்லை, நம்ம எனக்கு ஒரு சிறகு இருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன், பறந்து போய் வேறத்துல தூரத்துல ஒரு வனாந்தரத்துல கூட என்ன செஞ்சிருப்பேன், தங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார், புலம்புறார் தாவீது. அந்த புலம்பலுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தன் மீது குற்றம் சுமத்துகிறது, தன் மீது பழி சாட்டுகிறது, தன் மீது குரோதம் கொள்கிறது, தன் மீது பகையை செலுத்துவதுதான் இங்கே தாவீதுக்கு ஒரு பிரச்சனை. இப்போ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம செய்யாத ஒன்றை இவன் தான் செஞ்சான்னு சொல்லும் போது நம்மளால அதை என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ளவோ தாங்கிக்கவோ முடியல. அது மாத்திரம் இல்ல, இவன் தான் செஞ்சாங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது, இவன் தான் இதை செஞ்சாங்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு, ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இல்லைனா நம்ம எதுவுமே பண்ணலையே, நம்ம பண்ணாத ஒன்றை பண்ணேன்னு சொல்றாங்களே, அது மாத்திரம் அதுக்கு ஆதாரமும் இருக்குதுன்னு சொல்றாங்களே, அப்படிங்கும்போது தப்பு பண்ணாதவனுக்கு கூட என்ன வந்துடும், ஒருவேளை நம்ம தப்பு பண்ணியிருப்போமோ, ஆதாரம் இருக்குதுன்னு சொன்ன உடனே அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒருவேளை நம்ம தப்பு பண்ணி இருப்போமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள என்ன செய்கிறது, வந்து விடுகிறது. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் பயமுறுத்துறாங்க உலகத்துல. நீ என்ன செஞ்சேன்னு நான் சொல்லட்டுமா, என்கிட்ட என்ன இருக்கு, ஆதாரம் இருக்கு, நீ செஞ்ச தவறுக்கு என்கிட்ட என்ன இருக்கு, ஆதாரம் இருக்குன்னு சொல்லி 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 என்ன செய்யறாங்க, மிரட்டுறாங்க, பயப்படுத்துறாங்க. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வேதத்தின் மூலம் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, நீ தவறு செய்திருந்தால் அதற்காக கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேளு. நிச்சயமா உனக்கு விரோதமா யார் என்ன தவறு செஞ்சாலும் கர்த்தர் அதை உனக்கு என்ன செய்வாரு, மன்னிப்பார். இப்போ செய்யாத ஒரு தவறை நம்ம செஞ்சேன்னு சொல்றாங்க, அதுக்கு ஆதாரமும் இருக்குதுன்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இதனால நம்முடைய மனசு என்ன செய்கிறது, மரண திகில் அடைகிறது, பயம் பிடிச்சு, ஐயோ ஒருவேளை நம்ம இதை செஞ்சிருப்போமோ. நிறைய பேருக்கு இப்படி இருக்குது, போட்டு வாங்குறது. என்னது போட்டு வாங்குறது? அப்படி சொன்னாலாவது இவன் என்ன பண்ணுவான், உண்மையை சொல்லுவானா, தான் செய்த தவறை ஒத்துக்கொள்வானா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சிபிஐ மாதிரி ஒரு போலீஸ் கமிஷன் விசாரணை மாதிரி, நீ என்ன தப்பு பண்ணன்னு எனக்கு தெரியும், நீ செஞ்ச தவறுக்கு என்கிட்ட என்ன இருக்கு, ஆதாரம் இருக்குது, சாட்சி இருக்குது, நிச்சயமா அதை என்ன செய்வாங்க, வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மை பயமுறுத்துக்கிறாங்க. நம்ம செய்யாத ஒன்றை செஞ்சேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறாங்க, பயமுறுத்துறாங்க. நிறைய பேர் பயத்திலேயே ஆமா நான் தான் செஞ்சேன்னு என்ன செய்யறாங்க, செய்யாத ஒன்றை செஞ்சேன்னு ஒத்துக்கிறாங்க. அப்படி ஒத்துக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க, குற்றம் செய்யாத ஒருத்தன் தண்டனை அனுபவிக்கிறான், குற்றம் செய்தவன் தப்பித்துக் கொள்கிறான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தாவீதுக்கு உருவாகும் போது தாவீது என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, அவர் ஜெபிக்கிறார், தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும், எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும், சத்துருடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்க விடுதலை நிமித்தமும் என் தியானத்தில் என்ன செய்கிறேன், முறையிடுகிறேன் என்று சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, அதுக்கு கீழே நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது, யார் அப்படி செஞ்சா, யார் எனக்கு அப்படி செஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாசிக்கலாம். 12வது வசனத்துல இருந்து, என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல,
சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல. அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனமாகிய நீயே அவன். அப்போ நம்மளை பார்த்து சொல்றாங்க, நீ தப்பு பண்ண, அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு நம்ம எதிரி நம்மளை பார்த்து சொல்றது இல்லை. நம்மளை எதிரிகள் நம்மளை பார்த்து நம்ம என்ன செய்யறது இல்லை. யார் சொல்றாங்க? இந்த வசனம் சொல்லுது, என்னை நிந்தித்தவன் சத்ருவல்ல. அப்படி இருந்தால் என்னை பத்தி தப்பு தப்பா சொன்னவன் எனக்கு விரோதமா இருக்கிற விரோதியா இருந்தா நான் சகிச்சுக்குவேன். ஆனா அவன் என்ன செய்யல, என்னை பத்தி தப்பு தப்பா சொல்ல. எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞல்ல. அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். என்னை பத்தி தப்பு தப்பா சொன்னது, அதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னது யாரு? எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். இப்ப நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்ம சொந்தக்காரங்களும் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நீ என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதற்கு என்கிட்ட என்ன இருக்கு, ஆதாரம் இருக்கு அப்படின்னு சேர்த்து என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இது நம்ம நிறைய உலகத்துல அனுபவிக்கிறோம். நம்ம நல்லவங்க நினைச்சு என்ன செய்யறோம், நல்லா பேசுறோம் சொந்தக்காரங்க கிட்ட. திடீர்னு என்ன செய்யறாங்க, பாரு நீ பேசுறத நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன், நீ இல்லைன்னு என்கிட்ட என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, மிரட்டுறாங்க, பிளாக்மெயில் பண்றாங்க. என்ன செய்யறாங்க, ஊழியக்காரங்களே கூட இருக்கிற உதவி ஊழியக்காரங்களே இப்படி பிளாக்மெயில் பண்றாங்க. அதை நானும் அனுபவிச்சிருக்கிறேன். செய்யாத தப்ப செஞ்சதாக சொல்லி நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன், வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், போட்டு காட்டட்டுமா, ஏதோ போலீஸ்கார விசாரணை பண்ற மாதிரி என்ன செய்யறாங்க, இப்படி பழி வாங்குகிற குரோதமான மனப்பான்மை இன்னைக்கு அநேகருக்குள்ள என்ன செய்கிறது இருக்கிறது. கத்தி எடுத்து வெட்டுறது இல்ல, தடி எடுத்து அடிக்கிறது இல்ல, அதுக்கு பதிலாக இப்படி பழி வாங்குறாங்க. நீ என்ன தப்பு செஞ்சியோ அந்த தப்பு எனக்கு தெரியும், அதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு, ஆதாரமும் இருக்கிறது என்று சொல்லி இப்படி என்ன செய்யறாங்க, பழி வாங்குகிற கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இததான் தாவீது சொல்றாரு, என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறவன், என்னை கீழே தள்ளணும்னு நினைக்கிறவன், என்னை குறித்து தப்பு தப்பா சொல்றவன் என்னுடைய பகைஞனோ விரோதியோ அல்ல, என் கூட இருக்கிறவனும் எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். அல்லேலூயா. நம்ம எதிரி நம்மளை திட்டினா கூட தாங்கிக்கலாம், நமக்கு விரோதமா ஒருத்தர் எழுப்பி நம்ம திட்டலாம் கூட நம்ம என்ன செய்யலாம், தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் நம் கூட இருக்கிறவர்களே ஒரு நாள் நம்மை பகைத்து நம் கூட இருந்து எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அதை எதிரிக்கு போய் சொல்லி நம்மை குறித்து தப்பு தப்பா எதிரிகிட்ட சொல்லி ஒண்ணுக்கு நாளா சொல்லி நம்ம மேல ஒரு மிகப்பெரிய பகையை உண்டாக்குற மனிதர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. தாவீது நாட்கள்ல இருந்தாங்க, இன்னைக்கு நம்ம நாட்கள் அவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. நம்ம கூடவே நிறைய பேர் அப்படிதான் இருந்தாங்க, கூடவே இருந்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க, எல்லாமே பண்ணினாங்க. கடைசியா எந்த எதிரி அப்படின்னு சொல்லி யாரு தப்பானவங்க நம்ம சொன்னோமோ அவங்களோடையே கை கோர்த்து என்ன செஞ்சிட்டாங்க, நமக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி நமக்கு விரோதமாய் எழுப்பி போயிட்டாங்க. அவங்கள நமக்கு சமமா நம்ம நடத்தணும். வசனம் சொல்லுது, எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நம்ம எல்லாரையும் ஒரே சமமா தான் பார்த்தோம், யாரையும் இன்னார் யாரையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கல. இப்போ நம்ம நமக்கு சமமா யாரை வைத்து பார்த்தோமோ அவங்க தான் என்ன செஞ்சாங்க, நமக்கு விரோதமாகவே செயல்பட்டாங்க. நமக்கு விரோதமாக செயல்பட்டது மாத்திரமல்ல, அவங்க என்ன செஞ்சாங்க, நமக்கு விரோதமாக எழும்பி எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்க சொல்லி இன்னைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை துரோகத்தை செஞ்சிருக்காங்க. பரவாயில்ல, ஸ்தோத்திரம். நம்ம அழைத்தவர் கர்த்தர். நம்ம அழைத்தவர் யாரு? கர்த்தர். அப்படி ஆகிய ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, நம்மை அழைத்த ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை சரியான நேரத்துல சரியான இடத்துல நம்ம என்ன செய்வாரு, நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்மை அழைத்த தேவன் ஒரு நாளும் நம்ம என்ன செய்யறது இல்ல, கைவிடுறது இல்ல. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு மனுஷனால் அழைக்கப்படல. தாவீதை கூட
அவன் மனுஷனால் அழைக்கப்படலை, அவனை அழைத்தது கர்த்தர். தாவீதை அழைத்தது யாரு? கர்த்தர். தாவீதை கர்த்தர் தான் அழைக்கிறார். கர்த்தர் அழைத்திருக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில என்னை அழைத்தது ஒரு மனிதன் அல்ல, என்னை நடத்தினது ஒரு மனிதன் அல்ல, என்னை அழைத்தது கர்த்தர், என்னை நடத்துகிறது பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி உறுதியா இருந்ததுனாலதான் அவன் என்ன செய்தான்? எவ்வளவு போராட்டம் வந்தும் எவ்வளவு பிரச்சனை வந்தும் வனாந்திரத்திலே, குகைகளிலே, மலைகளிலே, மரங்களிலே, காடுகளிலே தங்கினாலும் அவனுக்குள்ள இருந்த நம்பிக்கை, என்னை அழைத்தது கர்த்தர் தான். என்னை அழைத்தது யாரு? கர்த்தர் தான். எப்படிப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்ட துரோகத்தை எனக்கு செஞ்சாலும் அதை சகித்து, அதை ஏற்றுக்கொண்டு, அதை மேற்கொண்டு கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பிலே நான் நிலைத்திருப்பேன், உறுதியா இருப்பேன் என்று சொல்லி அவ்வளவு உறுதியோடு வாழ்ந்த ஒரு மனிதன் தான் தாவீது. அல்லேலூயா. அப்போ அந்த தாவீது அதான் சொல்றாரு, எனக்கு சமமா நான் யார நடத்தினோ அவன் தாயா எனக்கு விரோதமா என்ன செஞ்சான்? சாட்சியே சொன்னான். எனக்கு விரோதமா என்ன செஞ்சான்? எழும்பி எல்லாவற்றையும் நடப்பித்தான். பாரு, நீ செஞ்ச தப்புக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சான்? காண்பித்தான் சொல்லி சொல்றான். அப்போ தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தன்னோடு கூட இருந்தவர்கள், தன்னோடு பந்தி இருந்தவர்கள், தன்னோடு கூட ஒருமனப்பட்டு இருந்தவர்கள், தன்னோடு கூட சாப்பிட்டு உறங்கி தூங்கி வாழ்ந்தவர்களே எல்லாம் பார்க்கும்போது அவங்களிலே இருந்துதான் விரோதி எழும்பி தாவீதுக்கு விரோதமாக என்ன செய்திருக்கிறார்கள்? எல்லா காரியங்களையும் சொல்லிக்கிறான், அவங்களை பழி சாட்டி இருக்கிறான். தாவீது கூட இருந்தவனே தாவீது பார்த்து சொல்றான், நீ சரியில்லை, நீ அந்த தப்பு பண்ற, நீ இதை பண்ற, நீ செஞ்ச தப்புக்கு என்கிட்ட என்ன இருக்கு? ஆதாரம் இருக்குது, நான் கண்டிப்பா எதிர்கிட்ட ஒண்ணு என்ன செஞ்சிருவேன்? பிடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி தாவீது கூட இருந்தவர்களே தான் செய்றாங்க. அப்போ தாவீது கூட இருந்தவர்களே தாவீதுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்திருக்கும் போது, எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை, பகை ஏற்படுத்தி இருக்கும் போது, இந்த உலகத்துல, பாவமான உலகத்துல வாழ்கிற நமக்கும் தேவன் நம்ம கூட இருக்கிறவங்க மூலமா நிச்சயமா என்ன வேணா என்ன பண்ணலாம்? செய்யலாம். அப்போ தாவீது கூட இருந்தவனே தாவீதுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருப்பான் என்று சொன்னால், பரிசுத்த வேதாகமத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறை பார்க்கிறோம். அவரோடு கூடவே இருந்தவன் யாரு? சொல்லுங்க. 12 சீசர்கள் ஆண்டவரோடு கூட இருந்தாங்க. ஆனா இயேசுவை யார் தான் காட்டி கொடுத்தான்? யூதாஸ் தான் என்ன பண்ணா? வெளியே இருந்து ஒரு ஆள் வந்து இயேசு ஒருத்தனை செய்யல, காட்டி கொடுக்கல. ஆண்டவர் யூதாஸ் எப்படி நடத்தினார்? பணப்பையன் அவன் கிட்ட கொடுத்தாரு, பணப்பையன் அவன் என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. தனக்கு சமமா அவன் நடத்தினார். அவன் எங்க போனாலும் கூடவே கூட்டிட்டு போனாரு. இயேசு என்ன சாப்பிட்டாலும் அந்த யூதாஸ்க்கு அவர் என்ன செஞ்சாரு? கொடுத்தார். பல நேரங்களிலே சீசர்கள் சாப்பிட்டு இருப்பாங்க, ஆண்டவர் உபவாசம் பண்ணி என்ன பண்ணிருப்பாரு? ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அப்போ கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த யூதாசை தான் அவர் என்ன செஞ்சான்? காட்டி கொடுத்தான். ஆனாலும் ஆண்டவர் ஒன்னே ஒண்ணு அவனுக்காக வருத்தப்பட்டார். என்ன வருத்தப்பட்டார்? ஆண்டவரே, என்னை காட்டி கொடுக்க போகிறவன் இவன் தானா? இவனுக்கு என்ன நிலைமை வரப்போகுது தெரியலையேன்னு சொல்லி தன்னை காட்டி கொடுக்க போகிற அவனை குறித்தும் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவனும் மனம் திரும்பணும், அவனும் பரலோகம் வரணும்னு நினைச்சார். ஆனா கடைசி நேரத்துல இயேசுவை முத்தத்தினால என்ன செஞ்சான்? யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தான். முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்து இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இயேசுவை பிடிச்சிட்டு போய் சிலுவையில் அறைய போறாங்க. அப்போ யூதாஸ் சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி தேவாலயத்துக்கு போய் தன் கையில இருந்த 30 வெள்ளிக்காசை தூக்கி எரிஞ்சிட்டு, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி போய் தற்கொலை பண்ணி செத்து போனான். 4 கொண்டு செத்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ அன்பு காட்டுற மாதிரி காண்பித்து, கூடவே இருக்கிற மாதிரி இருந்து, அவர் கூடவே படுத்து, அவர் கூடவே சாப்பிட்டு, அவர் கூடவே தூங்கி, அவர் கூடவே சுத்திட்டு திரிஞ்ச அந்த யூதாஸ் காரியத்து ஒரு முத்தத்தை கொடுத்து இவர் தான் இயேசுன்னு சொல்லி என்ன செஞ்சான்? காட்டி கொடுத்துட்டான். அப்படி காட்டி கொடுத்ததுனால இயேசுவை பிடிச்சிட்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க? சிலுவையில அரைச்சிட்டாங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம கூடவே இருந்து அன்பா, அரவணைப்பா, உறவா இருக்கிறவங்களே காட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறது இயேசுவின் வாழ்க்கையில் எவ்வளவு நிதர்சனமாய் நடந்ததோ நம்முடைய வாழ்க்கையிலும் அது நடந்துச்சு. அப்போ இயேசுவையே காட்டி கொடுத்தவன் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டானா? கண்டிப்பா காட்டி கொடுப்பான்.
இயேசுவையே கூட இருந்து காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் காரியத்தை போல நம்ம கூடவே இருந்து நம்மளை காட்டி கொடுத்த யூதாஸ் நம்ம கூட இருந்தான். ஆனா இன்னைக்கு அந்த யூதாஸ் நம்ம கூட இல்லை. கர்த்தர் நம்மளை விட்டு என்ன பண்ணிட்டாரு? விலகிட்டார். இன்னார் இப்படிதான்ப்பா, இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்களோட என்ன செய்யாதீங்க, சேராதீங்க, கலவாதீங்க. அதனாலதான் நான் பிரசங்கித்து வந்தேன். கடைசி நாட்களில் மனுஷர்கள் தற்பிரியராயும், வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூசிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பில்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லவரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும், தேவபக்தி வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அப்போ ஒருவேளை நாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்தால் இப்படிப்பட்டவர்கள் நம்மை விட்டு விலகி போயிடுவாங்க. நம்ம சரி பரவாயில்ல, இவங்க மாறுவாங்க, இவங்க திருந்துவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோடு நாம சேர்ந்து இருந்தாலும் அவங்களுடைய குணங்களோ சுபாவங்களோ மாறாவிட்டால் கர்த்தர் நம்மை விட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, விலகிடுவார். ஏன்னா நமக்கு அது ஒத்து வராது. ஏன்னா தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறார். எல்லாரையும் ஒரே மாதிரி தான் செய்யறாரு, பார்க்கறாரு. இப்ப எல்லாரையும் ஆண்டவர் ஒரே மாதிரி பார்க்கும்போது நாம் மாத்திரம் ஒருத்தரை உயர்த்தியும் ஒருத்தரை தாழ்த்தியும் பிரிச்சு 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 நம்ம பார்த்தோம்னு சொன்னா நிச்சயமா தேவனிடத்துல அப்படிப்பட்ட பட்சபாதங்கள் பிரிவினைகள் இல்லவே இல்லை. அவர் எல்லாரையும் ஒரே போலதான் பார்க்கிறாரு. அப்போ பல நாட்களாக நான் என்ன செய்தோம், ஒருவித மனசுக்குள்ள ஒருவித பிரஷரோடு ஒருவித தயக்கத்தோட காணப்பட்டோம். ஆனால் என்றைக்கு கர்த்தர் நம்மை விட்டு ஒரு சிலரை விலக்கினாரோ அன்றிலிருந்து இன்னை வரைக்கும் நமக்கு என்ன கிடையாது, டென்ஷனோ பிரஷரோ எந்த விதமான மனசுல நெருடலோ இல்லவே இல்லை. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய விருப்பத்தின்படி நம்முடைய மன நிறைவின்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த குடும்பத்தை, ஊழியத்தை, தொழிலை, பிள்ளைகளை என்ன செய்யறோம், நடத்தி கொண்டு வாழ்ந்து வருகிறோம். பரவாயில்ல. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, நான் தனியா ஊழிய ஆரம்பிக்கும் போது நான், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், அவ்வளவுதான் 4 பேர் சேர்ந்து ஆராதனை ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல நாங்க 4 பேர் தான் என்ன பண்ணோம். அப்போ மைக்கு கிடையாது, ஸ்பீக்கர் கிடையாது, ஆம்பிளிஃபயர் கிடையாது, நல்ல ஒரு இடம் இல்லை. இப்படி வீட்டில் தான் உட்காந்து என்ன செஞ்சோம், ஆராதனை பண்ணோம் 3 வருஷமா. அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்களுடைய ஊழியத்தில் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பமா என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு பெரிய திருச்சபையை வச்சு 200 பேருக்கு மேல ஞானஸ்நானம் கொடுத்து ஒரு திருச்சபை என்ன செய்யறாங்க, நடத்திட்டு வராங்க. அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை அழைப்பார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வரும். அவங்க ஊழியத்துல நிக்க முடியாதபடி, குடும்பத்துல பிரச்சனைகள் வரலாம், ஊழியத்துல வரலாம், பிள்ளையுடைய வாழ்க்கையில வரலாம். ஆனால் இதையெல்லாம் சகித்து கொண்டு ஜெபத்தோடு விசுவாசத்தோடு தாவீதை போல எந்த ஒரு மனுஷன் அதையெல்லாம் கடந்து போகிறானோ, தாவீதை கொண்டு போய் கர்த்தர் சிங்காசனத்துல உட்கார வச்ச மாதிரி கர்த்தர் நம்மளை ஊழியத்துல உயர்த்தி நிறுத்துவாங்க. ஹல்லேலூயா. ஆனா நமக்கு விரோதமா நிறைய பேர் எழுப்புவாங்க. நமக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா, நம்ம செய்யற தொழிலுக்கு விரோதமா நிறைய பேர் எழுப்புவாங்க. அந்த நேரங்களிலே நாம் தேவனை சார்ந்து வாழ வேண்டும். நம் கர்த்தரை சார்ந்து என்ன செய்யணும், வாழும். இப்படி கர்த்தரை சார்ந்து வாழும்போது நமக்கு விரோதமாய் கூட இருக்கிறவங்களே எழுப்பினாலும் அவர்கள் வெட்கப்படும்படியாக ஒரு நாள் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு, உயர்த்துவார். ஏன்னா அழைத்தது மனிதன் அல்ல, நம்ம அழைத்தது யார் இல்ல, மனிதன் அல்ல, நம்ம அழைத்தது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதது என்னைக்குமே. ஒரு மனுஷனை கர்த்தர் முன்குறிச்சு
தாயின் கருவில தோன்றுறதுக்கு முன்பாக முன்குறிச்சு பேரை வச்சு அழைச்சிருந்தா அவனை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை சரியான நேரத்துல சரியான காலத்துல செய்து முடிப்பார். அதற்காக நாம் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரே இப்படி இவங்க பண்ணிட்டாங்களே, இவங்க போயிட்டாங்களே, இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சோர்ந்து போகவே கூடாது. ஆக நாம் சோர்ந்து போவோம் என்று சொன்னால் அதனால் பிசாசு சந்தோஷப்படுவான். ஆனால் நம்முடைய சோர்வுகளில தாவீதை போல, ஆண்டவரே என் மேல் இவர்கள் பழி சாட்டுகிறார்கள், என் மேல் குற்றம் சொல்லுகிறார்கள், பரவாயில்ல, என் மேல் என்ன பழி சாட்டினாலும் குற்றம் சொன்னாலும் எனக்கு நீதி செய்கிறவர் யாரு? கர்த்தர். அல்லேலூயா. நீ செஞ்ச தப்புக்கு என்ன ஆகாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் அதுல இருந்து நம்ம என்ன செய்வாரு? விடுதலை பண்ணுவார், நம்மளை ரட்சிப்பார். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டாம், அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு, கடைசி 2 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 55 சங்கீதம் 22 வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. பயப்படாத, கவலைப்படாத, திகிலடையாத, எதுக்கும் அஞ்சாத, கர்த்தர் மேல ஒரு பாரத்தை வச்சு. பாரத்தை யாருக்கிட்ட வைக்கணும்? நிறைய பேர் சொல்றாங்க, என் மனசுல எவ்வளவு பாரம் இருக்குது, யார்டா போய் சொன்னா பாரம் குறையும். பாரம் என்ன செய்யும்? குறையும். யாருக்காவது சொல்லி அதை இறக்கி வச்சிடணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் மனுஷங்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நாம் இங்கே பாரத்தை எங்க இறக்கி வைக்கணும்? ஆண்டவர் மேலதான் நம்ம பாரத்தை இறக்கி வைக்கணும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்றது, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்ப ஆண்டவர் உட்கார்ந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஆண்டவர் ஒரு சேர் போட்டு உட்கார்றாரு. அப்படி ஒரு சேர் போட்டு உட்கார்ந்தா வானம் அவருக்கு எப்படி இருக்குமா? சிங்காசனம் தான் இருக்குமா? பூமி அவருக்கு பாதபடியா இருக்குமா? அப்ப நம்முடைய ஆண்டவர், வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரம் உயரம்? இப்ப இந்த வீடு எவ்வளவு உயரம் அப்படின்னா ஒரு 30 அடி உயரம் இருக்குமா? அவ்வளவுதான் இருக்கும். அப்போ கர்த்தருடைய உயரம் எவ்வளவு? அவர் செயல்பாடு உட்கார்ந்தாருன்னா எங்க என்ன சொல்றாரு? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. இப்ப பூமியில இருந்து வானத்துக்கு எவ்வளவு தூரம்? எத்தனை கிலோமீட்டர்? எத்தனை லட்சம் கிலோமீட்டர்? இப்போ நீங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்க, உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களா, இங்க இருந்து நிலவுக்கு போகணும்னா எத்தனை லட்சம் கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல? ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் கிலோமீட்டர் இருக்குமா? நிலவுக்கு எவ்வளவு? 3.5 லட்சம் கிலோமீட்டர். அப்போ நம்ம பூமியிலிருந்து நிலாவுக்கு போறதுக்கு 3.5 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னா, அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ளவைகளை காட்டிலும் மிக மிக பெரியவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட பெரிய ஆண்டவர் எங்க வாசம் பண்ண விரும்புகிறார் அப்படின்னா, நம்ம இதயத்துக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். எதுக்குள்ள? ஏன் தெரியுமா? நம்முடைய இதயம் அப்படியே உலகத்துல பறந்து தெரியுது. ஒட்டுமொத்த உலகமும் நம்ம இதயத்துக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்? கொண்டு வந்து மறைச்சு வச்சுக்கிறோம். அப்போ அந்த இதயத்துக்குள்ளதான் கடவுள் வாசம் பண்ணுவதற்கு விரும்புகிறார். நம்முடைய இதயத்துக்குள்ள, நம்ம மனசுக்குள்ள கடவுள் வாசம் பண்ண விரும்புகிறாரே தவிர, ஒரு கோயிலையோ ஒரு சிலையிலையோ ஒரு போட்டோலையோ கடவுள் இருப்பதை என்ன செய்யறதில்ல? விரும்புவதில்லை. கடவுள் நம்முடைய உள்ளத்திற்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். அதனாலதான் நம்ம நம்முடைய கவலைகளை, நம்முடைய பாரங்களை எல்லாம் யார் மேல வச்சிடணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல வைக்கணும். அப்போ அந்த வசனம் சொல்வது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நம்முடைய பாரத்தை நம்மளே சுமக்க கூடாது. நம்ம எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், அதையெல்லாம் நம்மளே மனசுல போட்டு அந்த பாரத்தை நம்மளே தேக்கி வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருந்தோம்னா அப்படியே சரீரம் பலவீனம் அடையும், மனசு கஷ்டப்படும். அடுத்தது என்ன பண்ண போறோமோன்னு தெரியல, பயம் நமக்கு வந்துடும். அடுத்து நம்ம என்ன ஆக போறோமோ அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு நிறைய பயம்லாம் வந்துடும். கடவுள் சொல்றாரு, உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும், உங்க பாடுகள் கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் மேல வச்சிருங்க. கர்த்தர் மேல என்ன செஞ்சிருங்க? வச்சிருங்க. ஏன்னா கர்த்தர் மேல அந்த பாரத்தை நீங்க வச்சிட்டீங்கன்னா, அந்த பாரத்தை நீங்க சுமக்க வேண்டாம்,
அந்த பாரத்தை அவர் சுமந்துட்டு உங்களை லகுவாக்கிடுவார். உங்களுக்கு இளைப்பாறுதல் என்ன செஞ்சிருவாரு? கொடுத்துருவார். மத்தேயு 11:28 சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனை தீராதா, இது மாறாதா அப்படின்னு ரொம்ப பாரத்தோடு கண்ணீரோடு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ, அவங்க எல்லாம் உங்க பாரத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட இறக்கி வைங்க. உங்களுக்கு அந்த பாரத்திலிருந்து நான் உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு இளைப்பாறுதலை என்ன செய்றேன்? கொடுக்கிறேன், தருவேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, அவங்க பிரச்சனையை அவங்களே தூக்கி தலையில வச்சுக்கிறாங்க. அதை கடவுள்கிட்ட இறக்கி வைக்கிறதே கிடையாது. கடவுளை இறக்கி வச்சிருப்பா, அதை விட்டு நான் பாத்துக்கிறேங்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை, பார்க்கறதே இல்லை, விடுறதே இல்லை. இப்ப நம்ம பிள்ளைகளை கூட நம்ம வளர்க்கிறோம். ஒரு பையன் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறான் அப்படின்னா எத்தனை நாளைக்கு நம்மளே பிடிச்சிட்டு இருக்கிறது? விட்டாதான் ஓட்டுவான். 2-3 தடவை கீழே விழுந்தாது அடிபட்டாதான் என்ன செய்வான்? ஓட்டி கத்துக்க முடியும். நம்மளே பிடிச்சிக்கிட்டே ஓட்டிட்டு போனோம்னா கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா விட்டாதான் அவன் ஓட்டி என்ன செய்வான்? இப்படிதான் சைக்கிள் ஓட்டி பழகணும்னு சொல்லி ஓட்டி பழகும். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய பாரங்கள், கவலைகளை நம்மளே சுமந்துக்க கூடாது. கடவுள்கிட்ட சொல்லிடணும். கடவுளுடைய சன்னிதானத்துக்கு போறோமா, ஆண்டவரே இயேசுவே என் வாழ்க்கையில இதெல்லாம் பிரச்சனையா இருக்குது, என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்கு, என் வாழ்க்கையில என் மனசுல இவ்வளவு பாரம் இருக்குது, இது எல்லாம் உங்க சன்னிதானத்துல கொண்டு வந்து நான் இறக்கி வச்சுட்டேன், இனிமே இதெல்லாம் நீங்க தான் என்ன செய்யணும்? பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி யார் தங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய பாரத்தை இயேசுநாதர்ட்ட சொல்லி இறக்கி வைக்கிறாங்களோ, நிச்சயமா அவங்க பாரத்தை கடவுள் என்ன செய்வாரு? மாத்துவார். அவங்க வேதனையிலிருந்து கடவுள் அவங்க என்ன செய்வாரு? விடுதலை பண்ணுவார். அப்போ அந்த பாரத்தையும் கவலைகளையும் நாம் சுமக்க கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் பாரங்களையும் கவலைகளையும் என்னிடத்துல இறக்கி வச்சுட்டு நீ அதுல இருந்து விடுதலையாகி நீ இளைப்பாறி சமாதானமா இரு. அந்த பாரத்தை நான் சுமந்து கொண்டு அதற்கு பதிலாக உனக்கு அந்த பாரத்திலிருந்து நான் என்ன செய்றேன்? இளைப்பாறுதலை கொடுக்கிறேன், ஒரு விடுதலையை கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம செய்யற தவறு என்னன்னா, நம்ம பிரச்சனைகளை, நம்முடைய பாரங்களை கடவுளுடைய சன்னிதானத்துல நம்ம இறக்கி வைக்கிறது இல்லை. போறோமா, கோயிலுக்கு போறோமா, இயேசுநாதர்ட்ட கேட்கிறோமா, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் பிரச்சனைப்பான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி அதை அங்கேயே மறந்து விட்டுட்டா கர்த்தர் மாத்திடுவார். திரும்ப வெளியே போகும்போது அதையே புலம்பிக்கிட்டே போக வேண்டியது. ஐயோ எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இது எப்படி இருக்கு? கோயிலுக்கு வரும்போது செருப்பை வெளியே கழட்டி விட்டுட்டு உள்ள வரோம், திரும்ப வெளியே போய் அந்த செருப்பை என்ன செய்யறோம்? போட்டுட்டு போறோம். அதே மாதிரி கோயிலுக்கு வரும்போது இந்த பிரச்சனையை கடவுள்கிட்ட சொல்லிடணும்னு வெளியே வரோம், கோயிலுக்குள்ள வந்துட்டு கடவுளோட பிரச்சனை சொல்லிட்டு திரும்ப வெளியே போய் அதே பிரச்சனையை நம்ம என்ன செய்யறோம்? சுமந்துக்கிட்டு போறோம். இதனால கண்டிப்பா நமக்கு விடுதலை இல்லவே இல்லை. இப்ப கடவுள் என்ன சொல்றாரு? நீ தேவாலயத்துக்கு வரும்போது தேவாலயத்துக்குள்ள வந்து உன் மனசுல இருக்கிற பாரம், கவலை, பிரச்சனை, கண்ணீர், வியாதி, கஷ்டம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு கடவுளே நான் உங்க சன்னிதானத்துக்கு வந்தேன், எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் நீங்க தான் அதெல்லாம் என்ன செய்யணும்? பார்த்துக்கணும். அதுதான் ஒரு மேல வைக்கிற நம்பிக்கை. நீங்க தான்ப்பா எல்லாம் பார்த்துக்கணும், உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கடவுளுடைய சன்னிதானத்தில் சொல்லி அதை அங்கேயே இறக்கி வச்சுட்டு போயிடறானோ, அவன் நிம்மதி பெருமூச்சு விடுவான். அவனுக்கு கடவுள் ஒரு பெரிய விடுதலை என்ன செய்வாரு? தருவார். அதுதான் இயேசுவை நம்புகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் வாழ்ந்த போது நிறைய பேர் அவர்கிட்ட வந்தாங்க. வந்தவங்க எல்லாருமே தங்கள் பிரச்சனையை சொன்னாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பிரச்சனையோடு வந்திருக்கிற, நீ வீட்டுக்கு போகும்போது பிரச்சனை இல்லாம தான் என்ன செய்வ? போவ. அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்று தான் நீ என்ன செய்வ? போவ. அதற்கு நீ என்ன செய்யணும்? உன் பிரச்சனை இங்கே இறக்கி வச்சுட்டு போயிரு. உன் பாரத்தை இங்கே தேவனுடைய கோயில்ல வந்து ஜபிக்கிற அந்த இடத்துல வந்து உன் பிரச்சனை அங்க இறக்கி வச்சாதான் உனக்கு அதுல இருந்து என்ன ஒரு விடுதலை வரும். அதை நீ திரும்ப சொன்னதுக்கிட்டு அதை குறிச்சு புலம்பிட்டே இருந்தீங்கன்னா புலம்புறதுனால ஒண்ணுமே நடக்காது. புலம்புறதுனால என்ன ஒண்ணுமே நடக்கும். பைபிள் சொல்லுது, நீ கவலைப்பட்டா உன் சரீரத்துல ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? சொல்லுங்க. நம்ம கவலைப்படுறதுனால எல்லாம் நடக்கும்னா என்ன செய்யலாம்? எல்லாரும் உட்காந்து கவலைப்படலாம். ஒரு குடிகாரர் சொல்றாரு, எனக்கு நிறைய பிரச்சனைங்க, எனக்கு நிறைய கஷ்டம், அதெல்லாம் மறக்கணும்னு தான் நான் என்ன செய்யறேன்? குடிக்கிறேன் அப்படிங்கிற. அப்போ அந்த குடியினுடைய போதை எவ்வளவு நேரம் இருக்கும்? சொல்லுங்க. அந்த குடிக்கிறவன் தண்ணி கலந்து குடிச்சானா போதை கம்மியா இருக்கும். தண்ணி கலக்காம குடிச்சானா ஒரு 3 மணி நேரம், ஒரு 5 மணி நேரம் போதை இருக்கும். அந்த போதை இறங்குற வரைக்கும் தான் அவன் தன்னுடைய நிலையை மறந்து இருப்பான். அந்த ஆல்கஹால் பவர் போயிடுச்சு,
அந்த உள்ள இருக்கிற சாராயம் ஆல்கஹாலுடைய பவர் போயிடுச்சு, தனக்கு சுயநினை வந்துருச்சுன்னா திரும்ப அந்த பாரமும் கவலையும் மனசுல என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்ப நிறைய பேர் கேட்குறாங்க, என் கவலையை மறக்கிறதுக்கு குடிக்கிறேங்கிறாங்க. என் கவலையை மறக்க நான் என்ன செய்றேன், குடிக்கிறேன். என் கவலையை மறக்க நான் சீட்டாடுறேன். என் கவலையை மறக்க நான் பீடி சிகரெட் குடிக்கிறேன். என் கவலையை மறக்க நான் சினிமாவுக்கு போறேன். என் கவலையை மறக்க நான் செல்போன் பார்க்குறேன். இப்படி தன்னுடைய கவலையை மறக்க மறக்க, பிரச்சனையை மறக்க மறக்க, அதுக்கு நான் போறேன் இதுக்கு நான் போறேன்னா அங்க போய் நிரந்தரமான விடுதலை இல்லையே. அதான பிரச்சனையே. போறீங்க, சினிமா பாக்குறீங்க, ஒரு 2.5 மணி நேரம், அவ்வளவுதான். அதுவுமே இன்னைக்கு ஒரு மனுஷன் 2.5 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியாத அளவுக்கு செல்போன் வந்துருச்சு. ஒரு மனுஷனுக்கு 2-3 மணி நேரம் போன் வராம இருந்துச்சுன்னா அவன் உண்மையிலேயே பாக்கியவான். நம்ம கிட்ட போன் இருக்குன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு நமக்கு எந்த போனும் வரலன்னா உண்மையிலே அவன் யாரு, பாக்கியவான். இப்போ நாங்கள் கூட ஜெபம் பண்ணும் போதோ, பைபிள் படிக்கும் போதோ, ஆராதனை பண்ணும் போதோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறோம்னா அந்த நேரத்தில் ஃபோன் வராமல் இருக்குதானா, வரும். ஆனால் நாங்கள் சைலண்ட்லேயே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவோம். ஏன்னா கடவுள் தான் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் அப்புறமேட்டு தான். கடவுளுக்கு எந்த ஒரு மனுஷன் முக்கியத்துவம் கொடுக்குறான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை கடவுள் என்ன செய்வாரு, மாத்திருவார். அப்போ இங்க கடவுள் என்ன சொல்லுகிறார், நீ உனக்கு பிரச்சனை வரும்போது அதை குறிச்சு புலம்பி அதுல இருந்து அந்த கவலையை போக்க நான் குடிக்கிறேன், தப்பு செய்யறேன்னு போனீங்கன்னா அப்ப நிரந்தரமான விடுதலை எங்கதான் கிடைக்கும், நிரந்தரமான தீர்வு எங்கதான் அப்படின்னா அது இயேசுநாதர்கிட்ட மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா 12 வருஷமா தன்னுடைய வாழ்க்கையில மாதந்தோறும் அல்ல தினந்தோறும் உதிரம் போயிட்டே இருக்கு. ஒரு ஸ்திரீ 12 வருஷமா, 1-2 வருஷங்கள் இல்லை, மாதத்துல அந்த 3 நாட்களோ 5 நாட்களோ உதிர போக்கும்போது ஒரு பெண்ணுக்கு வரும்போது அவள் எவ்வளவு வேதனைப்படுறா, எவ்வளவு வயிற்று வலி அனுபவிக்கிறா, எவ்வளவு ப்ரெஷரா இருக்கு. அந்த நேரத்துல நம்ம போய் அவங்க கிட்ட என்ன சொன்னாலும் அது அவங்களுக்கு தப்பாவே தெரியும். அந்த அளவுக்கு மனசால அவங்க பாதிக்கப்படுறாங்க. அதே போல ஒரு ஸ்திரீ 12 வருஷமா என்ன செய்யறா, இந்த உதிரப்போக்கு வியாதியினால பாதிக்கப்பட்டு அவள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி அவருடைய ஆஸ்தி எல்லாம் செலவழித்து கடைசியா இந்த பிரச்சனை எனக்கு தீரவே தீராது, அப்போ இந்த பிரச்சனை எனக்கு என்ன செய்யாது, தீரவே தீராது, இதுல இருந்து எனக்கு என்ன இல்லை, வழியே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அவன் என்ன சொல்றா வாசிக்கலாம். இயேசுநாதர்கிட்ட போறாங்க. போயிட்டு ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையில தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, நான் அதுக்காக நிறைய மருத்துவர்கிட்ட எல்லாம் போனேன் அப்படிங்கிறா. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம் மட்டும் வாசிக்கலாம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, சரி மார்க்கு வந்து மார்க் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தோம் சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது. இப்ப எங்க என்ன சொல்ற அப்படின்னா 12 வருஷமா இந்த பெண்ணுக்கு சரீரத்துல வியாதி. அப்போ சரீரத்துல வியாதி இருக்கும்போது என்ன செய்யறா, அந்த வியாதியில இருந்து விடுதலை பெற நிறைய வைத்தியர்கிட்ட போறா. லூக்கா 8ஆம் அதிகாரம் 43வது வசனம் வாசிக்கலாம். அங்கே இயேசு சொல்றாரு, அங்க என்ன சொல்றாரு வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 43வது வசனம் லூக்கா. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ. இப்போ 12 வருஷமா தன் சரீரத்தில் இருக்கக்கூடிய உதிரப்போக்கு போயிட்டே இருக்கு. நிறைய ஆஸ்பத்திரிக்கு போய் நிறைய மருத்துவர்களை போய் நிறைய பணம் காசு செலவு. அது வசனம் சொல்லுது ஆஸ்திகளை எல்லாம் அன்றந்த ஆஸ்தி அந்தஸ்து சொத்து செல்வாக்கு நகை பணம் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த வைத்தியர்களுக்கெல்லாம் செலவு பண்ணியும்
ஒருவனாலும் என்ன செய்யல, சொஸ்தமடாக்கப்படாத ஒருவனால சுகமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ இயேசுவுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. 12 வருஷமா தனக்கு இருந்த வியாதிக்காக எவ்வளவு மன உளைச்சல் அடைஞ்சிருப்பா, எவ்வளவு பாரப்பட்டிருப்பா, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. தன்னிடத்துல இருந்த சொத்தெல்லாம் வித்து எல்லா காசு பணத்தையும் அதுக்காக செலவு பண்ணியும் அவளுக்கு என்ன செய்யல, அதுல இருந்து ஒரு விடுதலையே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் திருமணம் பண்றாங்க, திருமணம் பண்ணியும் அவங்களுக்கு என்ன பிறக்கிறது இல்லை, குழந்தை பிறகு. அந்த குழந்தையை பிறக்கிறதுக்காக பல லட்சங்கள் செலவு பண்றாங்க. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, பல லட்சங்கள் செலவு பண்றாங்க. கடைசியா குழந்தை பிறக்கவே வாய்ப்பு இல்லையா, நேரா டெஸ்ட் டியூப் பேபிக்கு போயிடுறாங்க. அந்த டெஸ்ட் டியூப் பேபியுமே அவங்க அதுக்கு உத்தரவாதம்லாம் கொடுக்கறது இல்லை. 15 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடு பணத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு உத்தரவாதம் கிடையாது. கர்ப்பம் தரித்தால் கர்ப்பம் தரிக்கலாம், இல்லைன்னா இல்லை, இதுக்கு நாங்கள் உத்தரவாதம் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அத்தனை லட்சத்தை வாங்கிட்டு உத்தரவாதம் என்ன செய்யறதில்ல, கொடுக்கறது இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆகுறது என்று சொன்னால் அவர்களுடைய சந்ததியை, வாரிசை, கர்ப்பக்கனியை கர்த்தர் தான் கொடுக்கும், கடவுள் தான் கொடுக்கும். ஒரு டாக்டர் என்ன செய்ய முடியாது, அது கொடுக்க முடியாது. அதே மாதிரி 12 வருஷமா பெரும்பாலுள்ள இந்த ஸ்திரீக்கு எவ்வளவு செலவு செய்தும் அவளுக்கு விடுதலை இல்லை. ஆனால் ஆண்டவர் போகிறார், அவருடைய வஸ்திரத்தின், அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை போய் தொட்ட உடனே அவருக்குள்ள இருந்து மின்னல் போன்ற ஒரு ஒளி பிரகாசித்து அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ மீது அந்த மின்னல் போன்ற வல்லமை போய் படும்போது அவள் தன் உடம்புல வந்து அந்த உதிரப்போக்கு நின்று போனதை அவள் உணர்றா. நின்று போனதை அவள் என்ன செய்யறா, உணர்றா. இப்ப நமக்கே தெரியுமே, நம்ம உடம்பு நல்லா இருக்குதா கெட்டு போச்சா நம்ம உணர்றோம். நைட்டு தூங்குறோம், காலையில எந்திரிக்கிறோம், நம்ம உடம்பு நல்லா இருந்தா நமக்கு நல்லா தெரியும், உடம்பு கெட்டு போயிருந்தாலும் நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ தன்னுடைய சரீரத்திலே அந்த பெரும்பாடு நின்று போனதை அறிகிறா. அப்போ 45வது வசனம், அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்ன போது பேதரும் அவனுடன் கூட இருந்தவர்களும், ஐயரே, பிரதான ஜனங்களும் சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றால், அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்ப இயேசு என்ன கேட்கிறார் அப்படின்னா, அவர் நடந்து போயிருக்கிறார், கூட நிறைய கூட்டமான ஜனங்கள் போறாங்க. அந்த கூட்டமாக ஜனங்களை திரும்பி பார்த்து கேட்கிறார், ஆண்டவர் என்ன தொட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கூட இருக்கிற சீசர்கள் சொல்றாங்க, இவ்வளவு ஜனங்க நெருக்கிறாங்க ஆண்டவரை, இதுல உங்களை தொட்டது யாருன்னா எப்படி சொல்ல முடியும், இல்ல எனக்குள்ள இருந்து என்ன புறப்பட்டு போச்சு, வல்லமை புறப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இயேசுவை தொட்டது யாருன்னு இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன்னா கடவுளுக்கு தெரியாத இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல. ஆனாலும் என்ன தொட்டது யாருன்னு ஏன் தெரியுமா கேட்கிறார், அந்த ஸ்திரீ 12 வருஷமா அப்படி இருக்கிறாங்க, இவளுக்கு இப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்குது எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவர் அப்படி கேட்கிறார். கேட்ட உடனே 47வது வசனம், அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக, இயேசு முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுத்தமானதும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவளுக்கு அறிவித்தார். ஆண்டவர் சொல்றாரு, நான் தொட்டது யாருன்னு கேட்கிறார். உடனே அந்த ஸ்திரீ வந்து தன்னை மறைச்சிக்காம, நான் தான் ஆண்டவரை உங்களை தொட்டேன், நான் 12 வருஷமா இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையோடு இருந்தேன், உங்களை தொட்ட உடனே உங்களுக்குள்ள இருந்து எனக்கு என்ன வந்துச்சு, இந்த வல்லமை வந்துச்சு, வந்த உடனே என்னுடைய உடம்புல இருந்த பிரச்சனை என்னை விட்டு போயிடுச்சு, சுகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களுக்கும் முன்ன சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல நம்முடைய மனைவியோ அல்லது கூட பிறந்த சகோதரியோ அந்த உதிரப்போக்கு வரும்போது வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது தீட்டுன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. இன்னொன்னு, இது யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு அதை என்ன செய்யறாங்க, மறைச்சு வைக்கிறாங்க. அது சரிதான், தப்பு கிடையாது. அது தீட்டு. அந்த நாட்களில நம்ம கொஞ்சம் விலகி இருக்கணும், சுத்தமா இருக்கணும். இதெல்லாம் கடவுள் இயேசு கிறிஸ்து பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு மனுஷி ஒருத்தி வந்து அந்த மாதிரி தீட்டா இருக்கிற நாட்களில் என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இதெல்லாம் கூடக்கூடாது, இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த பைபிள்ல தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த போது அந்த தீட்டு எல்லாத்தையும் இயேசு என்ன பண்ணிட்டாரு, மாத்திட்டாரு. எது தெரியுமா தீட்டுன்னு கடவுள் சொல்றாரு?
நீ மாதந்தோறும் உதிரப்போக்கு போகும்போது நீ இதை தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது, அதை தொத்தா தீட்டு, இதை தொத்தா தீட்டு, இதை செய்யாத, அதை செய்யாத, இதெல்லாம் தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லுவாங்க. கடவுள் எதை தீட்டுன்னு சொல்றாரு தெரியுமா? உன் மனசுக்குள்ள பொறாமை இருக்கும், உன் மனசுக்குள்ள பகை இருக்கும், உன் மனசுக்குள்ள வஞ்சகம் இருக்கும், உன் மனசுக்குள்ள விரோதம் இருக்கும், உன் மனசுக்குள்ள பழிவாங்குற எண்ணம் இருக்கும். இதுதான் உன்னை தீட்டுப்படுத்துமே தவிர நீ மாதந்தோறும் மாதவிடாய் வரும்போது ஒருத்தர் தொடர்றதுனால தீட்டு இல்லை. ஏன்னா நீ குளிச்சிட்டீன்னா அது என்ன செஞ்சிடும்? அது சுத்தமாயிடும். நீ குளிச்சிட்டாவே அது என்ன செஞ்சிருது? சுத்தமாயிடுது. நீ போய் ஒருத்தர் தொடர்றதுனால தீட்டு இல்லை. வெளிப்புறமான எதுவுமே எந்த மனுஷனையும் தீட்டுப்படுத்தாது. உட்புறமா இருக்கிறதா அவனை தீட்டுப்படுது. மனசுக்குள்ள எவ்வளவு கெட்ட எண்ணங்களோடு இருக்கிறாங்க, எவ்வளவு பொறாமையோடு இருக்கிறாங்க, எவ்வளவு பகையோடு வஞ்சகத்தோடு இருக்கிறாங்க, அதுதான் அவனை தீட்டுப்படுத்தும், அழிக்குமே தவிர நாம் தொடுவதனாலேயோ ஒருத்தர் ஒரு பொருளை தொடுவதனால அது தீட்டு ஆகாது. அதெல்லாம் கடவுள் மன்னிச்சிட்டார். அந்த தீட்டெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? சுகமாக்கிட்டார். அதனாலதான் அவளை கூப்பிட்டு ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கும் முன்னாடி அவள் சொல்லட்டும் தான் அப்படி பேசாம இருக்கிறார். அவள் வந்து சொல்லிடுறான், நான் இயேசுவை தொட்டேன், இயேசுவோட என்ன செஞ்ச அப்படி வஸ்திரத்தை தொட்டேன், தொட்ட உடனே எனக்கு என்ன பண்ணிட்டு சுகம் கிடைச்சிருச்சு. இப்போ இன்னைக்கு கூட நம்ம கொரோனா வரும்போது யாரையும் தொடக்கூடாது, யாருக்கும் கை கொடுக்க கூடாது, சமூக இடைவெளியா கடைபிடிக்கணும் அப்படின்லாம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. 2019 21 கொரோனா வழியெல்லாம் நிறைய பேர் உயிருக்கு பயந்துட்டு அப்படி இருந்தாங்க. அவங்கள தொட்டா நமக்கு என்ன வந்துடும்? கொரோனா வந்துடும், செத்து போயிடும்னு சொல்லி. ஆனா இந்த கொரோனாவில் 2021 கிட்டத்தட்ட 3 முதல் 4 மாதங்கள் நாங்கள் என்ன செஞ்சோம்? சேலம் ஜிஹெச்ல தான் இருக்கோம். சர்ச்சுக்கு வர நிறைய பேருக்கு கொரோனா வந்துருச்சு. நாங்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டோம், எல்லாரையும் இந்த கையில தான் தூக்குறோம், காரில் வைக்கிறோம், கொண்டு போகிறோம், ஜிஹெச்சில் சேர்க்குறோம், திரும்ப அவங்களை கொண்டு வரோம், திரும்ப போகிறோம் வரோம், எல்லாமே செய்கிறோம். ஜிஹெச்சில் போய் அந்த ஓபி சீட்டு வாங்குற கியூவில் நிற்கிறோம், ஓபி சீட்டு வாங்குற கியூவில் நிற்கிறோம். அந்த கொரோனாவுக்குன்னு தனியாக ஓபி சீட்டு ஒன்று வார்டு வச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ளேயே செத்து போனவங்க இப்படியே கிடக்குறாங்க வரிசையாக. அவங்க ஓரமாக நின்றுட்டு அவங்க மேலே மோதுறோம், போகிறவரும் அப்படியே தான் நின்று ஓபி சீட்டு வாங்குறோம். அப்போது அப்படி ஒருத்தர் கை கொடுக்கும்போது மோதும் போது கொரோனா வந்துச்சு, செத்து போச்சுன்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்படி 3-4 மாசம் ஜிஹெச்ல இருந்து எல்லாரும் மேலேயும் மோதணும், போனோம், வந்தோம். நான் எங்களுக்கு எந்த கொரோனாவுமே வரல, எந்த கொரோனாவும் என்ன செய்யல. காரணம் என்னன்னா, கண்டிப்பா தொட்டா கொரோனா வரும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா கடவுள் அதுல இருந்து எங்க என்ன செஞ்சாரு? பாதுகாத்தாரு. எத்தனை பேர் தூக்கணும், எத்தனை பேர் செத்து போனாங்க, போய் அடக்கம் பண்ணணும் கொரோனாவில். ஆனா கடவுள் என்ன செய்யல, எங்களை ஒரு நாளும் கைவிடல. ஏன்னா பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்ட உடனே சுகமானா. அதே போல அப்படி கொரோனா உள்ள மனுஷங்களை நாங்க தொட்டு எங்களுக்கு என்ன செய்யல, எதுவும் பாதிக்கல. காரணம் எங்களுக்குள்ள இயேசுவின் வல்லமை இருந்துச்சு. எங்களுக்குள்ள இயேசுவின் வல்லமை இருந்ததுனாலதான் அது எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் நான் சாட்சியா சொல்லுவேன், எங்க போனாலும் சொல்லுவேன், கொரோனா காலத்துல நான் எத்தனை பேரை தொட்டேன், கொரோனா உள்ளவங்களை தூக்குனேன், செத்து போனவங்களை தூக்கல, ஆனா அந்த கொரோனா என்ன ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு இன்னைக்கு நான் சாட்சியா சொல்லுவேன். அதனால கடவுள் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரும்போது, பாடுகள் வரும்போது அவன் கடவுள்கிட்ட போனா அவனுக்கு முழுமையா விடுதலை உண்டு. மருத்துவர்கிட்ட போனா என்ன கிடையாது, விடுதலை இல்லை. காசு பணம் தான் செலவாகுமே தவிர விடுதலை ஒரு நாளும் கிடைக்காது. 12 வருஷமா இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்தியை செலவழித்தும் அவளுக்கு ஒரு சுகமும் கிடைக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை போய் தொட்ட உடனே அவளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? சுகம் கிடைச்சிருச்சு. அப்போ 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து. வாசிக்கலாம், இந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். அந்த பெரும்பாலான ஸ்திரீ எவ்வளவு பாரத்தோடு எவ்வளவு வேதனையோடு இருந்திருப்பா. அது கொண்டு போய் நேரா இது எல்லாம் என் உடம்புல இருக்கிற இந்த குதிரை போக்கு பாரத்தை இயேசு மாத்துவார்னு போய் அவரை தொட்டான். அவர் மேல வச்சுட்டா கையை, சரி கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு வச்சுட்டா. அதே மாதிரி ஆண்டவர் மேல கையை வச்சா அவர் பார்த்தாரு, அவளுக்கு சுகம், விடுதலை எல்லாமே கிடைச்சிருச்சு. இல்லையா? அப்போ இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு அவருடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், அந்த உபத்திரவம் பாடு வந்தாலும், தன்னுடைய பாரத்தை கவலைகளை ஆண்டவர் மீது தான் வைக்கணும். வேற யார் மீது என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. மருத்துவர்களை நம்புங்க, ஆனா குணமாக்குறவர் மருத்துவர்களை குணமாக்குகிறவர் கர்த்தர். அவன் வந்து வைத்தியம் தான் பண்ணுவான். அந்த மருத்துவர் கூட, டாக்டர் கூட கடைசியா என்ன சொல்லுவான்? நான் எல்லா வைத்தியமும் பண்ணிட்டேன், இனிமே உங்களை யார் தான் காப்பாற்றணும்? கடவுள் தான் என்ன செய்யணும். ஏன்னா நிறைய லட்சக்கணக்கில் பணத்தையும் வாங்கிக்கிட்டு, நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு, எல்லாமே வாங்கிக்கிட்டு கடைசியா கூப்பிட்டு சொல்றான்,
இவர் அவருடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப வீக்கா போகுதுன்னா டாக்டர் கூப்பிட்டு சொல்லிடுவார், பாருங்க நாங்க எல்லாமே பண்ணிட்டோம், எங்களால செய்ய முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம், இனிமே கடவுள் தான் இவர் என்ன செய்யணும், காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க. அப்போ இத்தனை பணத்தை செலவு செய்து எவ்வளவு மெனக்கெட்டு எவ்வளவு கடனாளியாகி சொத்தெல்லாம் வித்து மருத்துவர்கிட்ட கொடுத்து நமக்கு சுகம் இல்லைன்னா, நம்மளை உண்டாக்கினவர் கடவுள், நம்மளை உருவாக்கினவர் கர்த்தர், நம்மை சுகப்படுத்துகிறவர் யார் தான்? வேதம் சொல்கிறது கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் சுகமாக்குறவரும் யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? சுகமாக்கி இருப்பாரு. இந்த செல்போனை வந்து நமக்கு பயன்படுத்த தெரியுமே தவிர இது ரிப்பேர் ஆனா சரி பண்ண தெரியாது. அதான் உண்மை. இந்த செல்போனை நமக்கு பயன்படுத்த தெரியும், ஆனால் இது கெட்டு போனா இதை நம்ம ரிப்பேர் பண்ண தெரியாது. ஏன்னா இதை யார் கண்டுபிடிச்சானோ அவன்கிட்ட கொடுத்தாதான் என்ன செய்வான்? ரிப்பேர் பண்ணி கொடுப்பான். அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தில் நமக்கு வாழ தெரியும், ஆனா வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தா அதை சரி பண்ண நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளை உண்டாக்குனது ஆண்டவர், அதை சரி பண்ணுகிற அவரு தான். நமக்கு பிரச்சனை வந்தா நம்ம சரி பண்ணுகிற கடவுள்கிட்ட தான் போகணுமே தவிர நம்ம வேற எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நிறைய பேர் இந்த தவறு செய்யறாங்க. பிரச்சனைகள் வரும்போது, கவலை வரும்போது, பாரம் வரும்போது அதிலிருந்து விடுதலை பெற உலகத்தையும் உலகத்தில் உள்ள தவறான வழிகளையும் தேடி போகிறார்கள். ஆனால் கடவுளாக இயேசு கிறிஸ்து உனக்கு பிரச்சனை பாருங்கள் வந்து அதை என் மேல கொண்டு வந்து வை, அதிலிருந்து உங்களை நான் இலவசமா என்ன செய்றேன், விடுதலையாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால நம்ம பிரச்சனை வரும்போது, பாடு வரும்போது 55ஆம் சங்கீதம் 12வது வசனம் சொன்னது போல கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அதனால பிரச்சனை வரும்போது, வியாதி வரும்போது, மன கஷ்டங்கள் பாரங்கள் வரும்போது, வியாதி வந்தா மருத்துவரை தேடுறாங்க, வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையா ஜோசிக்காரனை தேடுறாங்க. ஜோசிக்காரனுக்கு நீங்க போனாதாங்க பொழப்பே நடக்கும், அவனுக்கே அவனுடைய வாழ்க்கையில சோத்துக்கு வழி இல்லாம தான் ஜோசியம் பார்க்க வந்திருக்கிறான். நீங்க போய் ஜோசியம் பார்த்தா உங்களுக்கு என்ன நடக்குதோ இல்லையா, அவன் என்ன செய்வான், உனக்கு அது இருக்குது இது இருக்குது, அந்த பரிகாரம் பண்ணு இந்த பரிகாரம் பண்ணு, அந்த சாங்கியம் பண்ணு, அங்க போ இங்க போன உங்களுக்கு செலவு மேல செலவு வைப்பாங்க. அவங்களும் பணத்தை வாங்கிக்குவாங்க. கடைசியா அவனுடைய குடும்பம்லாம் நல்லா வாழும், ஆனா நம்ம குடும்பம் நல்லா வாழணும்னு நினைச்சு போறோம், நம்ம தான் என்ன செய்வோம், செலவு பண்ணி கடனை வாங்கி இன்னும் கஷ்டப்படுவோம். நான் இயேசுநாதர் அப்படி கிடையாது. நீ எந்த பணத்தையும் செலவு பண்ணாத, நீ செலவு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கடவுளுடைய சன்னிதானத்துக்கு வந்து ஒரு நேரத்தை செலவு பண்ணு, நம்பிக்கையை செலவு பண்ணு, நிச்சயமா அதுக்குரிய பலனை உனக்கு என்ன செய்வாரு, கடவுள் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதனால நம்ம பாரத்தை, கவலைகளை, கண்ணீர்களை எந்த மனுஷனிடத்துல சொல்வதை விட ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். இயேசுநாதர் அதிலிருந்து நமக்கு நிரந்தரமான விடுதலை கடவுள் என்ன செய்வாரு, கொடுப்பார். அல்லேலூயா. ஜெபிப்போம், எழுந்து நின்று ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காய் நன்றி.